நீட்டு ஒரு 10 வருஷமா ஆரம்பிச்சது. அது வழி வழியா வந்து இப்போ வந்துட்டு எத்தனை உயிர்களை காவு வாங்கிட்டு இருக்குது. இன்னும் காவு வாங்க துடிக்கிற நீட்டை எதுக்காக குத்துக்கட்டா தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு புரியல. ஜல்லிக்கட்டு மாதிரியான அதை விட பெரிய அளவுக்கு நடக்க வேண்டிய போராட்டம் இங்க ஒரு சின்ன ஆபீஸ்ல இந்த நடக்குது அப்படின்னா தமிழ்நாடுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இது ஒரு மிகப்பெரிய மானக்கேடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க போராட்டம் பண்ற கேட்டுட்டு இருக்கோம். வள்ளுவர் கோட்டத்திலயும் சைதாப்பேட்டிலயும் கேட்கிறோம். எங்கேயுமே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ராஜரத்னம் ஸ்டேடியம் 3 ஹவர் எடுத்துக்கிறீங்களா 4 ஹவர் எடுத்துக்கிறீங்களான்னு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இங்க போராட்டம் பண்ணி எங்க உரிமையை நாங்க மீட்க கேட்கிறோம். நீங்க 4 ஹவர் 5 ஹவர் பர்மிஷன் கொடுத்துட்டு இருப்பீங்களா? என்னது நடக்குதுங்க? டேய் செஞ்சி டேய் பாய்ஸ் எல்லாம் பசங்களா இவர் நீங்க 3 ஹவர் போய் படம் பார்க்கறத விட இங்க 3 ஹவர் வந்து உட்காரு. எவ்வளவு அரசியல் பேசலாம், எத்தனை நண்பர்கள் கிடைக்கிறாங்க, உனக்கு புரிதல் ஒன்று வரும். அதை விட்டு நீ 3 ஹவர் போய் படம் பார்க்கறத பத்தியா வேஸ்டா புரிஞ்சுக்குங்க. அமைதி காக்கிறதுக்கு சமமானது ஆதரிக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க அமைதி காக்குறீங்கன்னா அப்ப நீங்க பிஜேபிக்கு ஆதரவு தரீங்களா? ராகுல் காந்தி அவரை மூக்குல பஞ்ச் வச்சு ரத்தம் ஊத்திட்டு போறாரு. ஜனநாயகம் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, இது நியாயமா? ஊமை முதலமைச்சரா இருக்கீங்களே, நீங்க பண்றது வந்து ஊரா விட்டு நெய்ல ஸ்வீட் செய்யல, அரசாங்கம் வீட்டு நெய்லயே ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுறீங்களே, நியாயமா? அங்க இருக்கிற மோடிக்கும் இங்க இருக்கிற விஜய்க்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி எல்லாமே சேர்ந்துட்டு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு சப்போர்ட் கொடுக்கறதால ஒன்னும் குட்டி முழுகி போக போறது கிடையவே கிடையாது. அதாவது வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு ஒரு சாதாரண உரிமைக்காக கூட வந்துட்டு போராட்டம் பண்ணி தான் எல்லாத்தையும் கிடைக்கணுன்ற அளவுக்கு தான் இங்கே இருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் போராடுறது வந்துட்டு எங்கள் ரத்தத்தில் எழுதி வச்சுட்டு போட்டாங்களான்னு தெரியல. எங்களுடைய முப்பாட்டர்கள்லாம் போராடி ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட போராடி செத்தாலும் திரும்பவும் எழுந்து வந்து போராடி தான் நாங்கள் வாழ்கிற அளவுக்கு தான் இருக்குது எங்களுடைய நிலைமைங்க. ஒரு நீட்டு ஒரு 10 வருஷமாக ஆரம்பித்தது. அது வழி வழியா வந்து இப்போ வந்துட்டு எத்தனை உயிர்களை காவு வாங்கிட்டு இருக்குது. இன்னும் காவு வாங்க துடிக்கிற நீட்டை எதுக்காக குத்துக்கட்டா தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு புரியல. அந்த நீட் லீக் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறமா எத்தனை பேர் இறக்குறாங்க. அப்போ கூட கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மோடி அரசு, இந்த ஒன்றிய அரசு என்னதான் பண்றாங்கன்னே புரியல. எங்க பார்த்தாலும் உங்க ஆர்எஸ்எஸ் தான். எப்படி அடிக்கிறாங்க. டெல்லி ப்ரொட்டஸ்ட்டை பார்க்கும் போது ஒவ்வொரு ரீல்ஸும் மூவ் பண்ணும்போது அப்படியே கண்ணில இருந்து தண்ணி வருது. ஒரு பொண்ணுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறாங்க, அந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒரு பையன் நடந்து போறான், அந்த காலை வச்சு போலீஸ் இப்படி தட்டி விடுறாங்க, பாட்டிலால் அடிக்கிறாங்க. போலீஸ் யாரு? அவங்களும் இந்தியர்கள் தானே. அவங்களுக்குலாம் யார் இதை கொடுத்தாங்க எல்லாரையும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்த உரிமை? எங்க பார்த்தாலும் கலவரம் தான் வெடிக்குது. ஏன் இந்த கலவரம் வெடிச்சிட்டு இருக்குது? இதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் நடக்குது. நம்ம சவுத் இந்தியாவில் பார்ப்போம். போராட்டம் பண்ணி சவுத் இந்தியா தான் பேருன்னு சொல்லுவாங்க. அந்த போராட்டம் நடக்கிறது சவுத் இந்தியாவில் எங்க நடக்குதுன்னு தெரியாம இருந்தது. போராட்டம்லாம் வெடிஞ்சு அது பெருசா ஆன பிறகு தான் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நாங்கள் போராட்டம் பண்ணுற கேட்டுட்டு இருக்கோம். வள்ளுவர் கோட்டத்திலையும் சைதாப்பேட்டிலையும் கேட்குறோம். எங்கேயுமே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ராஜரத்னம் ஸ்டேடியம் 3 ஹவர் எடுத்துக்கிறீங்களா 4 ஹவர் எடுத்துக்கிறீங்களான்னு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இங்கே போராட்டம் பண்ணி எங்கள் உரிமையை நாங்கள் மீட்க கேட்குறோம். நீங்கள் 4 ஹவர் 5 ஹவர் பர்மிஷன் கொடுத்துட்டு இருப்பீங்களா? என்னது நடக்குதுங்க? அப்போ கடைசி வரைக்கும் ஒரு போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்கே இருக்காது. அவங்க என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா எல்லாரையுமே வந்துட்டு ரசிகர்கள் கவர்ச்சியை காமிச்சே வந்துட்டு நம்ம எல்லாருடைய மூளையை மயங்கி செஞ்சிடறாங்க. இது கேட்டா இது வந்துட்டு ஒரு திமுகவோட இது தூண்டல் நடக்குன்னு சொல்லிட்டு பொய்யா சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வெவ்வேறு கட்சிகள் இருந்து தன்னெழுச்சியா வந்து இங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்க எல்லாம் சமூக விரோதிகள், நீங்க வந்து ஒரு கட்சியை சார்ந்து இங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு அல்காரியம் தான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல ஃபேக்கான ஐடியா வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து முற்றிலும் தவிர்க்க செய்யும். உங்களால முடிஞ்சா மெருநாள் இடம் கொடுத்து பாருங்க. எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் வருவாங்கன்னு பாருங்க. நீட்டுக்காக முதல்ல கொலை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு யங்ஸ்டர்ஸும் மட்டும்தான். ஜல்லிக்கட்டு மாதிரியான அதை விட பெரிய அளவுக்கு நடக்க வேண்டிய போராட்டம் இங்க ஒரு சின்ன ஆபீஸ்ல இந்த நடக்குது அப்படின்னா தமிழ்நாடுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இது ஒரு மிகப்பெரிய மானக்கேடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மோடி அரசை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். மதத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க, மாணவர்களோட நலனுக்காக அரசியல் பண்ணுங்கன்னு கேட்குறோம். ரீல்ஸ் போட்டுட்டு பேசாதீங்க, இறங்கி வந்து நின்று மாணவர்களோட தோல் கொடுத்து பேசுங்கன்னு கேட்குறோம். அதாவது என்ன சொல்றேன்னா, ஜனநாயகம் படத்துக்காக நேற்று நின்னாங்க பாரு, அவங்க யங்ஸ்டர் இல்லை, பகல்னு பார்க்காம மக்களோட மாணவர்களோட முயற்சிக்காக வந்து நிற்கிறாங்க பாரு. உண்மையான இளைஞர்கள் இங்கேயும் இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க, இங்கே மட்டும்தான் இருக்காங்க. இவங்க இப்போ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போராட்டத்தை மறக்கடிக்க செய்யறதுக்காக வந்துட்டு இந்த ஜனநாயக படத்துடைய ரிலீஸும் அந்த பாட்டியும் போட்டு ரீல்ஸ்ல எல்லா இடத்துலையும் அதை போடுறாங்க.
அப்போ மக்கள்னா அதுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இந்த அல்காரிதம் ஒருத்தர் சொன்னார். அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் அதை தான் பார்க்குறாங்களே தவிர்த்து இங்கே போராட்டம் நடக்குதுன்றது யாருக்குமே போய் சேர மாட்டேங்குது. கேள்வி கேட்டாலோ போராட்டம் பண்ணாலோ காவல்துறை மூலமாக அடக்குமுறை பண்ணுவது, கைது பண்ணுவது, கேள்வி கேட்கிற உரிமையே பறிக்குது தாவேக அரசு. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசோ அதிமுக அரசோ எந்த அரசியலுமே கேள்வியை கேட்க விட்டாங்க. அவ்வளோ பெரிய யூடியூபரான சவுக்கு சங்கரையுமே கடைசி வரைக்கும் கேள்வி கேட்க வச்சு தான் கைது பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனால் அதை பண்றாங்க. ஆனா நார்மலா ஒரு கேள்வி கேட்டாலோ ஒரு மீமை போட்டாலோ அவங்களை அடக்குமுறை பண்ற தாவேக அரசு மாணவர்களும் இளைஞர்களும் உரிமையை பறிக்குது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். யாருமே இங்க வந்து ஒரு கட்சி சார்ந்தோ இல்ல ஒரு சமூகத்தை சார்ந்தோ வந்து போராட்டம் பண்ணல. நீட்ன்றது இந்தியா முழுக்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டோட குரல் முதல்ல இருக்கணும். ஆனா வட இந்தியர்களுக்கு அப்புறமா நாம பண்ண நிலைமை நீங்க வந்துச்சு. அப்ப தமிழ்நாட்டோட அந்த அதிகாரமும் அந்த தமிழ்நாட்டோட அந்த வீரம் எங்க போச்சு ஒரு கேள்விக்குறியாகிறது. ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு போராட்டம் மீண்டும் நடக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு இந்த அரசாங்கமே எங்களுக்கு அனுமதி கொடுத்து மெரினாவில் நடக்க வைக்க வேண்டும். அப்பதான் பேன் நீட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். வட இந்தியர்கள் ஃபேர் நீட்னு போடுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு உயிர் கூட போகக்கூடாது. பேன் நீட் தான் எங்களுக்கு வேணும். நீட் தேர்வை கண்டிப்பா ரத்து செய்யணும். அதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எப்படி நமக்கு தெரியல. இப்போ இவர் மாற்றம் சொல்லிட்டு வந்திருக்காருல, இவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கூடவே இருந்து நீங்க பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன்ட்டு இதை ஒரு விஷயமா அவர் யூஸ் பண்ணிக்கணும். ஆனா இந்த அருமையான வாய்ப்பை இப்போ இந்த தாவேக அரசு நல்கி விடுறாங்கன்னு நான் சொல்லுவேன். நான் உண்மையா சொல்றேன், இந்த தாவேக அரசு இந்த நீட்டுக்கு எதிரான இந்த போராட்டத்துக்கு மாணவருக்கு மட்டும் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் என்றால் தாவேக அரசு யாருமே விமர்சனம் செய்ய மாட்டாங்க. அதை ஏன் பண்ண மாட்டாங்க? அதை ஏன் சிஎம் சார் பண்ண மாட்டாரு? ஏன் மாணவர்கள் கூட நிக்க மாட்டாரு? அக்கா தம்பி அண்ணன் மாமா தங்கச்சி செல்லங்களா குட்டிங்களா ஏன் நிக்கல? அடிக்கிறாங்க. பேட்ஜ் இல்லாம காவல்துறை கைது பண்றாங்க, அடிக்கிறாங்க. ஏன் கூட நிக்கல? எங்க போனீங்க? 4 நாளா ஒரு பிரஸ் மீட்டோ ஒரு வீடியோவோ ஒரு அறிக்கையோ கிடையாது. எங்க போனீங்க? 4 நாளா எங்க இருக்கீங்க? தமிழ்நாட்டில் இருக்கீங்களா? பணம் பார்த்துட்டு இருக்கீங்களா? எங்க போனீங்க? ஒண்ணு சொல்லிக்கிறேன் நானு. அதாவது அடிக்கிற உரிமை வந்து ஆசிரியர்களுக்கும் போலீஸ்க்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா தவறு செஞ்சா திருத்தணும்னு. அதை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. மாணவர்கள் மேல கை வைத்தா ஒரு இளம் பெண்களும் உடன் நிற்போம். சிஎம் சார் சொல்ல கேட்க விரும்புறேன். உங்களுக்கு அப்படி என்ன பிஸியா இருக்குன்னு மூவி ப்ரொமோஷன் நீங்கள் பண்ணிருக்கீங்க. அனிதா அவங்க தங்கச்சி கிடையாதா? டெல்லியில் பேசுறாங்க, அவங்க தங்கச்சி கிடையாதா? பசங்களுக்கு உங்கள் தம்பிகள் இல்லை தங்கச்சி கிடையாதா? எப்படி நீங்கள் மட்டும் ப்ரொமோஷன்லேயே பிஸியாக இருக்கீங்க? கேட்டால் நீட்டை தாண்டி நிறைய விஷயம். அப்படி என்ன தாண்டி இருக்கு? மை எஜுகேஷன் மை ரைட்ஸ். நான் என்ன படிக்கணும், நான் என்ன ஆகணும், ஏன் உரிமை அது சொல்ல உங்களுக்கு சுத்தமாக இதுவே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லலாம் நீட்டை தாண்டி நிறைய விஷயம் இருக்குன்னு? சார் இங்கே வந்து பாருங்கள் சார், நீங்கள் யாரும் வந்து அந்த கட்சி இந்த கட்சிலாம் கிடையாது. நார்மல் நான் 5 நாளாக இங்கே இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் எப்போ டைம் கிடைக்கும் அவங்க அப்பப்போ நான் இங்கே வந்து பார்க்குறேன். டு பி ஹானஸ்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு 3 days வந்து க்ரௌட் அவ்வளோவா இல்லை. பட் இப்போ இந்த 5 days-ஆக ஹியூஜ் லெவலில் இருக்குது. தந்தி டிவி போட்டிருக்காங்க, ஸ்டேஜ் இருக்குது. யாரும் இங்கே முதல்ல இங்கே பேச்சு உரிமை இருக்குது. யார் வேணால் என்னன்னா பேசலாம்னு இருக்குது. ஓகேங்களா? மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் உங்களுக்கு என்னென்ன அரசியல் ரீதியாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பேசலாம். ஓகேங்களா? அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த டிவிக்கு தற்கொலைங்க நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு பாய்ஸ் எல்லா பசங்களா இவர் நீங்கள் 3 hour போய் படம் பார்க்கறத விட இங்கே 3 hour வந்து உட்காரு. எவ்வளோ அரசியல் பேசலாம், எத்தனை நண்பர்கள் கிடைக்கிறாங்க, உனக்கு புரிதல் ஒன்று வரும். அதை விட்டு நீ 3 hour போய் படம் பார்க்கறத பார்த்தியா வேஸ்டா, புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அரசியல் சொல்கிறது நம்ம பேசணும். ஓகேங்களா? ஸோ நானும் ஒரு தற்கொலையாக தான் இருந்தேன். நானும் ஒரு தற்கொலையாக தான் இருந்தேன். ஓகேவா? இப்போ நான் தெரிஞ்சிச்சு யார் என்னென்ன எப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஐ எம் ஹானஸ்ட். நான் ஓகே இப்போ நான் இங்கே வரேன். என்ன தாண்டி நிறைய பேர் இருக்கானுங்க, இன்னும் அவங்க வர முடியல. தயவு செஞ்சு வாங்கடா, வந்து உங்களுக்கு புரியும். அண்ட் வந்து இப்போ நம்ம பேசுறோம் சொல்லும்போது நாங்கள் பேசினா வி ஆர் ஆன்டி நேஷனல் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நான் முஸ்லீம், என்ன பேரை சொன்னாலும் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நீ தீவிரவாதின்றானுங்க. இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க மோஸ்ட்டாக ஹிந்தி தெரியாது, டெல்லியில் என்ன எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ அதுவும் நிறைய கலவரம். இப்போ இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா கூன்ஸ் இறக்கி உள்ள தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறானுங்க. சோனம் சார் 17 days அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தார். அவர் தூக்கி போனாங்க. போயிட்டு அவரை என்ன பண்ணாங்க தெரியல. லைக் இப்போ ஓகே வி ஆர் ஹாப்பி, ஓகே ஏதோ அனௌன்ஸ் பண்ணுறது. ஆனால் இதுவும் ஒரு பொய் தான். அதுதான் இங்கே ஆக்சுவலி சொல்ல மாட்டேங்க. இதுவும் ஒரு பொய் தான், ஒரு நாடகம் தான். ஓகேங்களா? இப்போ விஜய் பண்ணுறதா அது ஒரு நாடகம் தான். ஏன்னா இப்போ எலெக்ஷன் வந்தால் என்ன ஆகும்? இப்போ வந்து பட்ஜெட் வேற வருது. ஓகேங்களா? அதுக்கும் வெயிட் பண்ணிருக்காரு. இதெல்லாம் பேசுனா இவர் மாட்டிப்பார். அதனால தான் இங்கே எல்லாமே வந்து விஜய் டிவிக்கு ஒரு பிடிஎம் சொல்கிற ரீசன் இதுதான். ஏன் சார் பேச மாட்டேறீங்க? சிஎம் சார் தானே நீங்கள் பேசலாம்ல. ஒரே ஒரு ஆதரவு சார் உங்களுக்காக வடக்கில் நிறைய பேர் உங்களை
பிஎம் கேண்டிடேட்டுக்காக அனௌன்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. அவன் நினைச்சிருக்கான் ஓகே விஜய் வந்து இங்க பயங்கரமா பண்றாரு. மாறிடுச்சு. ஆனா ஒன்னும் ஓகேங்களா. இதுக்கு மேல நிறைய வந்து இருக்குது. இப்போ பிஜேபி என்ற அது ஒரே ரீசன்னா டிவிக்கே தான் இங்க பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து எந்த அரசு இருந்ததுன்னா எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா. இங்க வந்து மைனாரிட்டிஸ்க்கு இஷ்யூ நடக்குது. நான் தான் பேச விரும்பல. இப்போ நம்ம வீட்டுக்காக வந்துருவோம், நீட்டுக்காக மட்டும் தான் பேசுறோம். ஓகேங்களா. பேசலாம், நிறைய பேசலாம். அது இன்னும் நீட்டா பேசலாம். ஃபர்ஸ்ட் நீட்டை பத்தி பேசுவோம். தயவு செஞ்சு உங்க சப்போர்ட் ஒன்று கொடுங்க. அதாவது அமைதி காக்கிறதுக்கு சமமானது ஆதரிக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க அமைதி காக்குறீங்கன்னா அப்ப நீங்க பிஜேபிக்கு ஆதரவு தரீங்களா? இதுக்கான கேள்விக்கு பதில் நீங்க எப்ப சொல்ல போறீங்க? பிரஸ் பக்கம் வர மாட்டீங்க. ஆனா இதுக்கான பதில் அட்லீஸ்ட் ட்விட்டர்லயாவது போடுங்க. அப்பயாவது உங்க ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பவும் மீறி இப்படி இருப்பீங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமை வந்து கேள்விக்குறியாக தான் எப்பவுமே இருக்கும். ஒன்றிய அரசுக்கு இளைஞர்கள் சார்பாக இங்கேருந்து நாங்கள் சொல்கிறோம், நீட்டை பேன் செய்யாத வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்கள் யாருமே நகர போகிறதில்ல, போக போகிறதில்ல. இந்த போராட்டம் ஓயாது. நீங்கள் வந்து மெரினால அந்த 20 பேரிகார்டு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? 1000 பேர் 10,000 பேரை வச்சு அந்த பேரிகார்டை உடச்சி தள்ளிட்டு உள்ளே போய் நாங்கள் உட்கார தயாராக இருக்கோம். இப்போ மட்டும் பேன் நீட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக போராட்டம் தொடரும். இங்கே வன்முறை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மெரினால போய் நாங்கள் உட்காருவோம், குரல் கொடுப்போம். அங்க இருக்கிற மோடிக்கும் இங்க இருக்கிற விஜய்க்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஒன்றிய அரசும் சரி, மாநில அரசும் சரி, எல்லாமே சேர்ந்துட்டு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு சப்போர்ட் கொடுக்கறதால ஒன்னும் குட்டி முழுகி போக போறது கிடையவே கிடையாது. ஏங்க நீங்களும் சரி, அவ்வளோ ரசிகர்கள் ஜென்சிஸ் அதிகமா இருக்கிறது டிவிக்கே தானே, எங்க போனாங்க? வந்து ஒரு 4 பேர் உட்காரலாம்ல, 5 பேர் உட்காரல. சரி படத்துக்கு போனீங்கப்பா, 3 ஹவர் படம் முடிஞ்சதுல இன்னும் முடியலையா உங்களுக்கு படம்? 5 நாள் ஓடிக்கினே இருக்காங்க. வந்து உட்காந்து என்ன ஆயிட போறீங்க? 3 ஹவர் படம் முடிஞ்சோன்னு வந்து உட்காருங்க. ஏன் உங்களுக்குலாம் தேவையில்லையா? உங்க புள்ள குட்டிங்கெல்லாம் நீட் படிக்க போறது இல்லையா? எல்லாரும் மருத்துவர் ஆகிற ஆசை யாருக்குமே இல்லையா? என் குழந்தைக்காக நான் இங்க வந்திருக்கேன். நான் இனிமேல் நீட் படிக்க போறது இல்லை. என் வம்சம், என் குழந்தை, நம்ம சமுதாயத்தில் வாழக்கூடிய குழந்தைங்க, அவங்களுக்கும் மருத்துவ படிப்புக்கு ஆசை இருக்கு. நீட்டால அவங்களும் சாகக்கூடாது. அதுக்காக தான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்க வந்திருக்க பாதி பேர் நீட்டுக்காக அடிபட்டவங்களும் கிடையாது, நீட்டு படிக்கணும்னு வந்திருக்கவங்களும் கிடையாது. தன்னுடைய சமுதாயமும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சருக்காக இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒன்றிய அரசை நல்லா கேட்டுக்கோங்க. பேன் நீட் ஃப்ரம் இந்தியா. தமிழ்நாடு மட்டும் இல்ல, நீட் ஹோல் இந்தியால நீங்க நீட்டை பேன் பண்ற வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த போராட்டம் ஓயாது, ஓயவும் ஓயாது. முதலமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு கூவி கூவி வாங்க பிரதர் கூப்பிட்டீங்க. இப்ப காங்கிரஸ் வந்து நீட்டுக்காக கூட நின்று ராகுல் காந்தி அவரை மூக்குல பஞ்ச் வச்சு ரத்தம் ஊத்திட்டு போறாரு. ஜனநாயகம் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, இது நியாயமா? ஊமை முதலமைச்சரா இருக்கீங்களே. நீங்க பண்றது வந்து ஊரா விட்டு நெய்ல ஸ்வீட் செய்யல, அரசாங்கம் விட்டு நெய்லயே ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுறீங்களே. நியாயமா? அடுக்குமா? பேன் நீட்டை விட பேன் டிவிக்கே, பேன் விஜய். அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.